என்னதான் கடவுளை ஏமாத்தணும்னு வரம் கேட்டாலும் நம்ம பதார்த்தனையே நம்ம போவோம். இந்த எறும்பெல்லாம் கூடி சிவபெருமான்கிட்ட போச்சு. பாம்பு கடிச்சா எல்லாம் செத்து போய்ட்றான். அதனால் பாம்பை கண்டா எல்லாரும் பயப்படுறாங்க. அதுக்கு பால் ஊற்றுறான், முட்டை வைக்கிறான், கும்பிடுறான், கோயில் கட்டுறான். நாமளும் தான் கடிக்கிறோம். நமக்கு யாருமே பயப்பட மாட்டேங்கிறானே. உடனே சிவபெருமான்கிட்ட போச்சு. ஐயா ஒரு வரம் வேணும். இறைவன் சொன்னார், எனக்கு அவசரமாக நான் போகணும், சீக்கிரமாக ஒரே வார்த்தையில் கேளுங்க. கடிச்சா சாகணும்னு. கடிச்சா சாகணும். அது என்ன நினச்சி கேட்டது? நான் யாரையாவது கடிச்சா அவன் செத்து போகணும், அப்போ தான் பயப்படுவான், கடிச்சா சாகணும். இறைவன் கொடுத்தான்ட்டார். என்னாச்சு? எறும்பு கடிக்குது, நம்ம பேசாமல் இருக்கோம். அது கடித்த உடனே எங்கேன்னு தேடி பார்த்தோம். திரும்ப தேய்ச்சி கொள்கிறோம். கடிச்சா சாகணும். அது கடிக்காத வரைக்கும் நம்ம எறும்பு கொல்ல மாட்டோம். அது நம்மளை கடிச்சா தான் அதை கொள்கிறோம். கடிச்சா சாகணும்னா அது கடிச்சா அது சாகிறது. அதனால் வரம் கேட்குற போதே ஆண்டவங்கிட்ட லிஸ்டெல்லாம் போடக்கூடாது. எனக்கு எது நல்லதோ அதை கொடு.